இன்றைக்கி இந்த வீடியோவில் SQS அண்ட் அமேசான் லாம்டா ஃபங்க்ஷன் இந்த ரெண்டுக்கான டெமோவை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரெண்டுக்கான டெமோவை பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு IAM ரோல் தேவை. அந்த ரோலில் வந்து SQSக்கான ஃபுல் ஆக்சஸ்ஸு, அமேசான் லாம்டா ஃபங்க்ஷனுக்கான ஃபுல் ஆக்சஸ், அதுக்கப்புறம் க்ளவுட் வாட்ச், இந்த மூணுக்கான ஃபுல் ஆக்சஸே இருக்கிற மாதிரி ஒரு ரோல் வந்து தேவை. சரிங்களா? அதையுமே கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ரோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம SQSலேருந்து லாம்டாவை கால் பண்ணும்போது நிறைய லாக்ஸ் ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்களா? அந்த லாக்ஸை வந்து நம்ம க்ளவுடு வாட்சில் பார்க்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரோலை வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது IAM ரோலை கிரியேட் பண்ண போகிறோம். AWS கன்சோலில் IAM ரோலுக்குள்ளே வந்துட்டோம். அதில் வந்து கிரியேட் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை தானே கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாம்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதில் தான் நம்மளை நிறைய பாலிசியை அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். நம்மளுக்கு என்னென்ன பாலிசிலாம் தேவை? முதல்ல SQS பாலிசி தேவை. சரிங்களா? அதை சர்ச் பண்ணுறேன். அமேசான் SQS ஃபுல் ஆக்சஸ்னு வருது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாம்டாவை சர்ச் பண்ணுறேன். லாம்டா ஃபுல் ஆக்சஸும் வரணும். சரிங்களா? SQS ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து AWS Lambda ஃபுல் ஆக்சஸ்னு இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளவுட் வாட்ச் ஃபுல் ஆக்சஸுமே தேவை. சரிங்களா? கிளியர் ஃபில்டர்னு கொடுத்துட்டு க்ளவுட் வாட்சை சர்ச் பண்ணுறேன். க்ளவுட் வாட்ச் ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்கிற பாலிசி இருக்குது, அந்த பாலிசியும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்கும். இதுக்கான ஒரு நேமும் கொடுத்துக்கணும். சரிங்களா? நான் SQS Lambda அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரோல் வந்து இந்த ரோலை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பாலிசியை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த 3 பாலிசியும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிரியேட் ரோல்னு கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ரோல் வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது SQS கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த ரோல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் SQS Lambdaன்னு இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெர்மிஷன் நம்ம 3 பாலிசி அட்டாச் பண்ண பார்த்தீங்களா, அந்த 3மே இருக்குது. சரி, இப்போ புதுசாக ஒரு டேபு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா SQSஐ கிரியேட் பண்ண போகிறேன். சர்ச் விண்டோவில் போயிட்டு SQSன்னு டைப் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ சிம்பிள் கியூ அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வருது பார்த்தீங்களா, அந்த சர்வீஸை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸ்க்குள்ளே போகிறேன். உள்ளே வந்த பிறகு அதில் கிரியேட் கியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. சரிங்களா? அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டாண்டர்டாக FIFO1 2 கேட்குது. பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக அப்படியே விட்டுருதேன், எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த SQSக்கான நேம் வந்து நான் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து SQS Lambda அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? Lambda டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி டைம் அவுட்டு, மெசேஜ் ரிட்டன்ஷன் பீரியடு, அதுக்கப்புறம் டெலிவரி டிலே, ஸோ இப்படி நிறைய டைம் கேட்குது. நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் கொடுத்துக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த டைம் பீரியடில் அந்தந்த ஆக்ஷன் நடக்கும். அது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எதுனாலும் கொடுத்துக்கோங்க, ஆனால் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கீழே வந்து பார்க்கும்போது ஆக்சஸ் பாலிசி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, பை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டு கிரியேட் கியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கியூ வந்து என்ன ஆகுது? கிரியேட் ஆகுது. இந்த கியூ மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறோம். லாம்டா அப்படிங்கிறது சர்வர்லெஸ் ஒரு கோடு. சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாம்டான்னு சொல்லுவோம். அமேசானில் நான் ஒரு லாம்டா கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த டேப் வந்து டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லாம்டா கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சர்ச் விண்டோவில் போய்ட்டு லாம்டான்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? டாப் ரிசல்ட்டில் லாம்டா அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? அந்த லாம்டா ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். இந்த லாம்டா விண்டோ வந்து என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா லாம்டா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு இதில் ஃபங்க்ஷன் நேம், இந்த லாம்டாக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் SQS Lambda _test அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு இதுக்கு வந்து எந்த கோடில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, Node.js, .NET, Python, நிறைய கோடிங் இருக்குது. நான் Python 3.9 வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் சேஞ்ச் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் எக்ஸிக்யூஷன் ரோல் வந்து என்னது, நான் ஆல்ரெடி ரோல் வந்து IAMல கிரியேட் பண்ணல, அந்த ரோலை செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் என்ன ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. இந்த லாம்டா ஃபங்க்ஷனை நான் எதில் அசோசியேட் பண்ணணும்னா SQSோட அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நான் ஒருவேளை SQSலேருந்து ஒரு மெசேஜ் ஏதாவது சென்ட் பண்ணி இந்த லாம்டாவை ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னால் பண்ண முடியும். ஸோ அதில் ஆட் ட்ரிகர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எதை நான் அட்டாச் பண்ணணும், SQSை தானே இதோட அசோசியேட் பண்ணணும். நான் SQSை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன SQSலாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த SQS ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆடுன்னு கொடுத்துக்கிறேன்.
இது ஆட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. அதாவது எஸ்கியூஎஸை நம்ம எதில் ஆட் பண்ணியிருக்கோம்னா அமேசான் லாம்டா ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ரியல் டைமாக இந்த ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு, அதாவது லாம்டாவும் எஸ்கியூஎஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எஸ்கியூஎஸில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, இந்த லாம்டா வந்து எஸ்கியூஎஸோட அட்டாச் ஆகிருக்கு. அதாவது இந்த எஸ்கியூஎஸை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷனும் என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இதை ரியல் டைமாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாம்டாவும் எஸ்கியூஎஸும் கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஸ்கியூஎஸில் போய்ட்டு லாம்டா ட்ரிகர் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, எனேபிள்டுன்னு இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனேபிள்டுன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டெஸ்டிங் வந்து கரெக்டாக பண்ண முடியும் சரிங்களா. இப்போது நம்ம லாம்டா ஃபங்க்ஷனில் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். எஸ்கியூஎஸ்லேருந்து நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாம்டாவில் கரெக்டாக பார்க்கணும். அப்படி பார்க்குறதுக்கு ஏற்றாப்புல அந்த கோடிங்கை மாற்றணும் சரிங்களா. லாம்டாக்குள்ளே போய்ட்டு அந்த கோடிங் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கோடிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஓப்பன் ஆகுது சரிங்களா. ஓப்பன் ஆன பிறகு அதில் பை டிஃபால்ட்டாக ஒரு 4 லைன் ஆஃப் கோடு கொடுக்குறாங்க சரிங்களா. அதில் என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட்டு ஈவெண்ட், அதாவது எஸ்கியூஎஸ்லேருந்து ஒரு மெசேஜ் என்ன பண்ணுறேன்னா அந்த லாம்டாக்கு அனுப்புகிறேன். லாம்டாக்கு அனுப்பும்போது அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ண சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா கோடிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கோடிங்கை வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெப்ளாய் பண்ண போகிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மாத்திரம் இல்லை, டெப்ளாய் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். டெப்ளாய் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய கோடு லேட்டஸ்ட் கோடு ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரைட் சைடில் உள்ள டாப்பில் உள்ள டெப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெப்ளாய்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ டெப்ளாய் ஆகுது. அபோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங்னு வருது, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் ஆன பிறகு எஸ்கியூஎஸில் போய்ட்டு சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். என்ன மெசேஜை நான் சென்ட் பண்ண போகிறேன், மெசேஜ் வந்து நான் என்ன பண்ணலான்னா ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஜேசான் ஃபார்மேட்டில் நேமுன்னு கொடுத்துக்கிறேன். நேமுன்னு கொடுத்து கிருபாசன் அப்படிங்கிற மெசேஜ் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கிறேன். குவாலிஃபிகேஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் ஓகே, அது வந்து ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். டபுள் கொட்டேஷனுக்கும் உள்ளே இருக்கணும். டபுள் கொட்டேஷன் அதுக்கப்புறம் கோலன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை எங்கே சென்ட் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக லாம்டாக்கு சென்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. சென்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். மெசேஜ் என்ன ஆகிடுச்சு, சென்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மெசேஜ் சென்ட் ஆகிட்டு இந்த மெசேஜ் எங்கே சென்ட் ஆகிருக்கணும்னா லாம்டாவில் கேப்சர் பண்ணி லாம்டா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். லாம்டாவில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம எதில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் வாட்ச் மூலமாக தான் பார்க்க முடியும் சரிங்களா. அதில் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. லாம்டாக்குள்ளே போனீங்கன்னா மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மானிட்டரில் என்ன பண்ண போகிறான்னா வியூ லாக்ஸ் இன் க்ளவுட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி க்ளவுட் வாட்ச் இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகுது. இந்த க்ளவுட் வாட்சில் லாக்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிட்டு லாக்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. கரெக்டாக நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம்ல, அந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்போது அதற்கு லாக்ஸ் குரூப் ஒன்று ஜென்ரேட் ஆகி அந்த லாக்ஸ் குரூப்புக்கு உள்ளே தான் என்ன ஆகிருக்கும்னா ஒரு மெசேஜ் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த லாக்ஸ் குரூப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பிறகு அதில் என்னென்னா நிறைய டைம் ஸ்டாம்பில் நிறைய மெசேஜ் வந்து என்ன ஆகிருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு. அதில் ரெண்டாவது உள்ளது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருபாசன் குவாலிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இது எது மூலமாக பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் மூலமாக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த லாக்ஸில் தெரியுது. சரி, நான் லேட்டஸ்ட்டாக இந்த மெசேஜை அனுப்பினேன். இப்போ மெசேஜை மாற்றி அனுப்பிச்சா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி திரும்ப பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த மெசேஜ் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பியும் அதே மெசேஜை சென்ட் பண்ணுறேன். ஓகே, அதே மெசேஜை சென்ட் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். நேம் வந்து கிருபாசன் இருக்கட்டு, குவாலிஃபிகேஷன் மட்டும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறேன். டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்து சென்ட் மெசேஜ்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ அதே மாதிரி அந்த லாக்ஸ்குள்ளே போங்க, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு லாக் வந்து வந்திருக்கும். அந்த லாகில் இப்போ டாப்லேருந்து ரெண்டாவது இல்லை கீழே வந்து ஒரு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வரல. இன்னும் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகலை. ஓகே, மெசேஜ் வந்துருச்சு. கீழேருந்து மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நேம் கிருபாசன் குவாலிஃபிகேஷன் டீச்சர். ஸோ இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது, ஒரு எஸ்கியூஎஸ் மூலமாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது நம்ம லாம்டாவில் பிரிண்ட் பண்ணுறோம். அந்த லாம்டாவுக்குள்ளே தான் நம்ம க்ளவுட் வாட்சில் மானிட்டர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம். நன்றி.